ஆண்டாள் பூமி பிராட்டினுடைய அவதாரம் என்று சொல்லுகிறோம் அல்லவா? பூமி பிராட்டியை கடலிலிருந்து வெளியே வராக பெருமான் எடுத்து மடியிலே அமர்த்தி வைத்துக் கொண்டார். பூவராகன், லட்சுமி வராகன்னு பல கோவில்கள்ல சேவிக்கிறோம் இல்லையோ. திருவிடவெந்தை பகவான் இடது மடியில பிராட்டியை அமர்த்தி வைத்துக் கொண்டு அணைத்து கொண்டு காட்சி அளிக்கிறார். அவரை பூமியில வெளியில எடுத்து அணைத்து பிடித்தவுடனேவே நடுக்கம் போய் இருக்க வேண்டும். பயம் நீங்கினால் உடம்பு நடுக்கம் தீர்ந்து விடும் அல்லவா? இவளுக்கு இன்னும் நடுக்கம் முழுக்க போகல, பாதி நடுக்கம் குறைந்தது. மிச்ச பயம் பிராட்டிக்கு இருந்ததாம். பெருமான் கேட்டார், என்ன பயம்? அதான் ரட்சித்து விட்டேனே, ஏன் நடுங்குகிறீர்னு கேட்டால், என்னை ரட்சித்து விட்டீர், இன்னும் என்னுடைய குழந்தைகள் அடைவதற்கு வழி என்ன என்று தெரியவில்லை. கஷ்டமா இருக்கு. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எல்லாம் ரொம்ப கடினமான வழிகளாக இருக்கின்றன. எளிமையான ஏதாவது வழி உண்டா? உம்மை அடைவதற்கு சுலபமா ஏதாவது வழி சொல்ல வேண்டும் என்று பூதேவி தாயார் பகவானிடத்துல கேட்கிறாள். இது ஒரு பெரிய உரையாடல். வராக புராணம் முழுக்க வராக பெருமானுக்கும் பூமி பிராட்டிக்கும் நடந்த உரையாடல். அதுல ஓரிடத்தில் இப்படி கேட்டு அவர் அதுக்கு பதில் சொல்றார். இது நல்ல விஷயம்னு ஆண்டாளுக்கு எண்ணம். பூமி பிராட்டி நினைத்து கொண்டு அந்த கருத்தை வெளியிடுவதற்காகத்தான் ஆண்டாளாக இந்த பூமியிலே பிறந்தாளாம். அது எந்த கருத்து? இந்த பாசுரம். வாயினால் பாட வேண்டும், மனத்தினால் சிந்திக்க வேண்டும், கைகளால புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். 3 கரணங்களையும் பகவான் நமக்கு இந்த உடலை கொடுத்ததோ புலன்களை கொடுத்ததோ நாம உலக இன்பத்தை அனுபவிப்பதற்காக அல்ல, அந்த பகவானுக்கு எந்தெந்த விதத்தில் தொண்டு செய்ய முடியும் என்று யோசிப்பதற்காக. அழக்கா 5 விரல் இருக்கு சுவாமி, ரொம்ப வசதியா இருக்கு. அதுவும் இந்த நாம சொல்றோம் இல்லையா, மற்ற பிராணிகளுக்கெல்லாம் இப்படி விரலை மடிக்க முடியாது, மனிதர்களுக்கு சில குரங்குகளுக்குத்தான் மடிக்க முடியும். உடனே அழக்கா சாப்பாடை எடுத்து உருட்டி உருட்டி வாயில போட்டுக்கிறதுக்கு வசதியா இருக்கு சுவாமி. எவ்வளவு நன்னா பகவான் 5 விரல் படைச்சிருக்காரு நாம சொல்றோம். ஆழ்வார் தெரிவித்தார், எண்ணக்கண்ட விரல்கள். இந்த விரல் கொடுத்தது சோரை எடுத்து உருட்டி போடுவதற்காக அல்ல. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, நீ நாமங்களை பாடும்போது ஜபம் பண்ணும் போது எண்ணுவதற்காக பகவான் விரலை கொடுத்தார். நீ அதற்கு பயன்படுத்தாமல் என்னமோ உலக இன்பத்துக்காக பயன்படுத்துகிறாய். காது கொடுக்கப்பட்டது அவனுடைய நாமங்களை கேட்க, வாய் கொடுக்கப்பட்டது அவனுடைய புகழை பாடுவதற்கு, கண் கொடுக்கப்பட்டது அவனுடைய திருமேனி அழகை பார்த்து மயங்குவதற்கு. இதையெல்லாம் விட்டு விட்டு வேற எங்கெங்கேயோ பயன்படுத்தினால் அந்த இந்திரியங்களுக்கு வலிமை அதிகம். நம்ம அப்படியே வேறு திசையில் இழுத்து கொண்டு போய்விடும். அப்ப புலன்களை அடக்க வேண்டும், பகவானிடத்தில் செலுத்த வேண்டும் என்றால் அதுக்கு எளிமையான ஒரு வழி. பகவானை பாட வேண்டும், அவனுடைய நாமங்களையே சொல்ல வேண்டும், கைகளால அவனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும்.